கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். போன வாரம் சொன்ன மாதிரி வார்த்தையை கேட்கும் பொழுது அதை சும்மா கிளிப்பில் ரிப்பீட் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி சொல்லாமல் அது என்ன பண்ணணுமா, அது உள்ளே வந்து அது ஒரு வெளிப்பாடாய் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சமாய் தோன்றி உங்களோட வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஒரு அறிக்கையாக என்ன செய்யணும், அது எழும்பணும். ஓகே, உங்களுக்குள்ள அது வெளிச்சமாய் வந்து வல்லமை உள்ள அறிக்கையாய் வெளியே வருவதாக. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ரட்சிப்புனா என்ன, உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும்னா ரெண்டு தேவையாம். இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசம், அப்புறம் வாயில் ரட்சிப்பு உண்டாக ஒரு அறிக்கை. ஸோ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்களேன், நானும் வந்து குளிக்கும் போது கேட்பேன், கார் ஓட்டும் போது மெசேஜஸ் கேட்பேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபுல்லாக என்கேஜாக வேறு எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாமல், வேறு எந்த வேலையும் செய்யாமல் ஃபுல்லாக உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்பேன். இந்த மாதிரி நேரம் எடுத்து கேளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இதில் வருகிற வெளிச்சம் உங்களுக்குள்ளாய் நுழைந்து வெளிப்பாடாய் உதித்து அறிக்கையாய் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சக்தியாய் இது மாறுவதாக. ஆமென். அப்படி ஜெபிங்க. மால்தே ரெஹெலபோ லாஃப்ரதில் மன ஹஷிலே பிரகால மன ஹெல்புதினி மேம்ருதினி யாந்தன ஹடெரியா. உடைய வார்த்தையை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதை உள்வாங்குகிறவராய், உட்கொள்ளுகிறவர்களாய், அதை எங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்குகிறதாயும், எங்களுடைய இருதயத்திலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாயும், அது எங்களுடைய வாயிலிருந்து வல்லமையாய் புறப்படுகிற மாற்றங்களை உண்டாக்குகிற அறிக்கையாய் வெளிப்படுகிற வார்த்தையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த 2022 என்ன சொல்லியிருக்கோம்? தி லைட் ஆஃப் லைஃப், ஜீவ ஒளியின் ஆண்டு. ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, ஜீவ ஒளியின் ஆண்டு. பூமியும் எல்லாத்தையும் காரில் மூடினாலும் நான் ஒளியிலே நடப்பேன், ஜீவ ஒளியிலே நடப்பேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். ஆமென். யோவான் 8:12 சொல்லுங்க, நான் அவரை பின்பற்றுகிறபடினாலே இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். லேப்ரோ கல்ஃபா ரபல் பதன ஹந்துர மேப்ரோ ஷீல்கதன மான்துருதெருமே. யோவான் 1:4 பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது பற்றி கொள்ள முடியாத ஒரு ஜீவ ஒளி எனக்குள்ளே இருக்கிறது. மாலை ஹெலபெலே மால பால ஃபீல பெனே மென்டுரு மாம் பிரஹுத்துனு லெப்ரிதிலி மென்டுனுது ரபா குஷியன்டே. இருளானது பற்றி கொள்ளாத ஒரு ஜீவ ஒளி என்னிலே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலுமாய் அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. நான் வெளியே போகும்போதும் அது பிரகாசிச்சுட்டே இருக்கு, வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கு, நான் சமைக்கும் போது பிரகாசிக்கிறது, வீட்டில் வேலை செய்யும் போது பிரகாசிக்குது. ஓ, அந்த ஜீவ ஒளி, ஜீவ ஒளி மேனே ரூபலோ போரோ மன ஷிடதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் என் நேரங்களிலும் அந்த ஜீவ ஒளி பிரகாசிச்சுட்டே இருக்கு. ஆமென். இந்த வாரம் வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்னா, do you know to walk in the blessings, it is the easiest thing on earth. அப்படி சொன்னார். இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு காரியம் இருக்குன்னா அது என்னுடைய ஆசீர்வாதத்தில் நடப்பது தான் அப்படின்னு சொன்னார். என்னங்க, இந்த உலகத்திலே ஒரு ஈஸியான மேட்டர் இருக்குன்னா அது இது என்னுடைய ஆசீர்வாதத்தில் நடப்பது தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ற சொன்ன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு இருதயத்துலேருந்து வந்துச்சு, அதுதான் உள்ளதுலேயே ஈஸியா, அதுதான் உள்ளதுலேயே கஷ்டம் மாதிரி இருக்குது.
அதை ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் மாதிரி இருக்குது. ஆசீர்வாதத்தில் நடக்கிறது ஈஸி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஒரு சவுண்டு. அப்படின்னா ஏன் இது இப்படி நடந்தது, அது அப்படின்னா ஏன் எப்படி நடந்துச்சு, இது கரெக்டா, இது உண்மையா அப்படின்லாம் உள்ளேருந்து சவுண்டு வருது பாருங்க. உடனே திரும்ப அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உள்ளேருந்து உனக்கு சவுண்டு வருது பாரு, இப்படி உன் இருதயத்திலிருந்து இதை கேட்ட உடனேவே உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது இப்படிலாம். அதெல்லாம் தான் வந்து இந்த வெளிச்சத்தில் நடக்க விடாம உன்னை தடுத்து வைக்குது. பாருங்களேன், இது வந்து நானா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியிலிருந்து அதாவது எனக்கு ஒரு ஒரு வெளிச்சம் வருது. என்னது, எப்படி வருது? ஓ, ஆசீர்வாதத்தில் நடப்பது தான் உள்ளதுலே ஈஸி. உன்னை ஸ்வங்குன்னு உள்ளிருந்து போர்க்குடி எழுப்புறானுங்க பாருங்க. உள்ளிருந்து போர்க்குடி எழுப்பப்படுகிறது. எதிர் அலைகள். பாவம், யாரோ எங்கேயோ போனாராம், உடனே நிறுத்திட்டாங்களாம் எல்லாரும். வராத இந்த ஏரியா பக்கம் வராத அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உள்ள வரும்பொழுது உள்ள இருந்து ரெசிஸ்டன்ஸ் வருது, எதிர் அலைகள். இது உண்மை இல்லையே. இப்போ நீங்கள் ஜீவனை குறித்து ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, இல்லாட்டி செழிப்பை குறித்து ஒரு வார்த்தையை கேட்குறீங்கன்னா உடனே உள்ளிருந்து எதிர்ப்பு அலைகள் வரும் பாருங்களேன். ஸோ வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு வெளிச்சம் வரும் பொழுது இப்படி எதிர்ப்பு அலைகள் வருதுல்ல, அந்த எதிர் அலைகளை நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய பிரசனத்தில் கொண்டு வந்து, அதை ஆண்டவரே எதனால இப்படி எதிர்க்குது என் இருதயம், ஏன் நீங்கள் வந்து இந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது என் இருதயம் நம்ப முடியல அப்படின்னு ஆண்டவர் சில காரியங்களை காட்டுவார். இந்த ஏரியாவில் நீ மனத்தாங்கல் அடைந்திருக்கிற அஃபென்ஸ், மனத்தாங்கல், இது நடக்காதனால ஏதோ ஒன்று நீ ஜோம் பண்ண அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சும்மா வாய்க்கு தான், இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்லி சில தீர்மானங்களை எடுக்கிறோம் பாருங்க. ஸோ அந்த தீர்மானங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே ஈட்டி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு, போர் சேவகன் மாதிரி அப்படி நிற்கிது. ஸோ ஆண்டவருடைய பிரசனத்தில் அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி அரண் மாதிரி கட்டி எழுப்பப்பட்ட காரியங்களை இடித்து சத்தியத்தினாலே வெளிப்பாட்டின் வெளிச்சத்தினாலே அரண்களை கட்ட வேண்டும். அது பேர் தான் மெடிடேஷன், அது பேர் தான் வேத தியானம். வாசிச்சிடலாம், காலையில் எந்திரிச்சு ஒரு அதிகாரம், நைட்டு ஒரு அதிகாரம், மதியானம் ஒரு அதிகாரம் கூட படிச்சிடலாம். படிச்சுட்டு புக்கை மூடின பிறகு அவ்வளோதான். இதை படிக்கும் போது ஒரு மேட்ரு வரும்போது ஜிக் அப்படின்னு சில இது இடிக்குது. அந்த இடிக்கிற மேட்ரை வந்து இடிச்சு சொல்லுங்க, எதிர்க்கிற மேட்ரை இடிச்சு, உள்ள இடிக்கிற மேட்ரை நீ இடிச்சு சத்தியத்தினால திரும்ப கட்டும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன ஆகும்னா, தராசு மாதிரி பாருங்களேன், இப்படி தராசு இருக்குது, ஒரு பக்கம் வெயிட் அடிக்கும் போது டொயின் அப்படின்னு முள் இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வெயிட் ஆட் பண்ண அப்படியே முள் அப்படியே வந்துட்டே இருக்கும், நடுவில் வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட் வச்சிங்கன்னா டொயின்னு முள் இந்த பக்கம் சாயும். அதே போல் உங்களுடைய இருதயமும் இப்போ வந்து வெயிட் இந்த பக்கம் அடிக்குது பாருங்க, பொய்யின் பக்கம் அடிக்குது, சில நேரம் வெளிச்சத்தை எதிர்த்து நிற்குது. இந்த சைடு நீங்கள் வெயிட் ஏற்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இட் வில் டிப் த பேலன்ஸ். Melko rafala halda rabumene mela halbidine membrudiniya ragele bedule mene shula brahatana manahatala manahanta. May it tip your balance of revelation. உங்களுடைய வெளிப்பாட்டின் தராசு இந்த பக்கம், வெளிச்சம் பக்கம் சாய்வதாக. வெயிட் இந்த பக்கம் இருக்கணும். இந்த பக்கம் இருக்கும் பொழுது இதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது காரியங்கள் நடக்கும் பொழுது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும். புரியுதுங்களா? அப்படி இல்லையே, இதெல்லாம் நடந்தாலும் எனக்கு நடக்காது அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும். ஏன்னா இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப
ஆமென். அந்த மாதிரி வெளிச்சம் உண்டாவதாக. ஏன்னா பாருங்க, பிசாசு முழுவதும் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறான். முழுவதும் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஒரு முழுவதும் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிற ஒரு ஆசாமி அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டாராம் சிலுவையில. ஸோ அலங்கோலமாக்கப்பட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் உரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் எப்படி இப்படிப்பட்டதான காரியங்களை ஒரு உலகத்துல விடுங்க, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எப்படி அவன் பூந்து விளையாட முடியுது? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எப்படி அவன் சில வாழ்க்கையவே சின்ன பின்ன ஆக்குற அளவுக்கு அவனால எப்படி பூந்து விளையாட முடியுது? அவனுக்கு இன்னும் வல்லமை இருக்கா? இன்னும் அதிகாரம் இருக்கா? எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு எடுத்துட்டாரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இயேசு சொன்னார். ஸோ இயேசு அது தேவனா சொல்லலை. ஏன்னா தேவனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரம் யாரும் தேவனுக்கு கொடுக்க முடியாது. தேவனுக்கு யாராவது அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவர் தேவன் கிடையாது. யாரு கொடுக்குறாங்களோ அவர் தான் தேவன். ஸோ இயேசு அந்த ஸ்டேட்மெண்ட்டை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனா சொல்லலை, மனிதனாய் சொல்லுகிறார். மனித குலத்தின் தலைவனாய் சொல்லுகிறார். சபையின் தலைவனாய் சொல்லுகிறார். த நியூ மேன், த செகண்ட் மேன், இரண்டாம் மனிதன், அதன் தலையாய் சொல்றாரு என்னன்னு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கோ ஒருத்தனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. புரியுதுங்களா? சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லா அதிகாரமும் இயேசு கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம்னா யார் கையில் அதிகாரம்ன்றதே இல்லை, பிசாசு கையில் அதிகாரம்ன்றதே இல்லை. அப்படி இருக்க கதை, அப்படி இருக்க நிஜம், அப்படி இருக்கு. கதைன்னு ஜனங்க கதை நினச்சிக்கூடாது. நிஜம் அப்படி இருக்க எப்படி அவன் பூந்து விளாடுறான்? ஒரு வல்லமையும் அதிகாரமும் இல்லாத ஒரு వ్యక్తి எப்படி இவ்வளோ விளையாட்டு விளையாடுறான்னா, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு யுக்தி என்னதுன்னா டிசப்ஷன். டிசப்ஷன்னா என்னது? வஞ்சிக்கிறான். வஞ்சனை, வஞ்சனை, பொய் சொல்றது. பொய் சொல்றது, பொய் சொல்றது தான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கெப்பாக்குட்டி. இன்னைக்கு அவனால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னது? பொய் சொல்ல முடியும் நல்லா. அதுதான் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் இயேசுவே சொல்றாரு, இவன் பொய்களுக்கு பிதாவா இருக்கிறான். பொய்களுக்கு பிதாவா இருக்கிறான். வாங்க 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். If our gospel is veiled, it is veiled to those who are perishing. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால், அது புரிய மாட்டேது, என்ன பேசுறானே புரிய மாட்டேது அப்படின்னா என்னவா? அங்க உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன போயிடுவோமா? கெட்டு போயிடுவோமா? கெட்டு போகிறவர்களுக்கே சுவிசேஷம் மறைபொருளா இருக்கிறது. ரொம்ப சீரியஸான மேட்ரு, கவனிங்க. அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சுவிசேஷத்தின் ஒளி, the light of the gospel, பாருங்க, the light of life, ஜீவ ஒளி எது மூலமா புறப்பட்டு செல்லுது? சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாய் புறப்பட்டு செல்லுகிறது. அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தின் ஒளியின் ஒளியில தான் ஜீவ ஒளி இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி சுவிசேஷத்தின் ஒளியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஆனா உள்ள நுழைய முடியாதபடி என்ன பண்றான்னா பிசாசு மனதை குருடாக்குகிறான்.
ஸோ நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும் பொழுது இது வெறும் அவிசுவாசிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. சபைக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி போட்டிருக்கு. இல்லை, சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சில ட்ரூத் வரும் பொழுது நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? அதை ரெசிஸ்ட் பண்ணுது. சில ட்ரூத் கேட்கும் போது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு உண்மையாக இருக்காது, அப்புறம் ஏன் இது இப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் சைக்கிளில் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கும்போது இப்படி உள்ளேருந்து குவெஸ்டின்ஸ் எழும்புது, இப்படி எதிர்வலைகள் அலைகள் வேவ்ஸ் ஆஃப் டவுட் எல்லாம் எழும்புது. ஏன், என்ன நம்புகிறேன், ஆழத்தில் என்ன நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் காட்டுவார். 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மால்தே ரெஹலே புரோபலா ரஃபலா துருமனே ஹெலே குருத்தோ நம்பு. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. ஸோ இன்றைக்கு எதை குறித்து பேசுகிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி, the light of his countenance, அவர் முகத்தின் பிரகாசம், அவர் முக பிரகாசத்தின் ஒளி. என்னங்க? அவர் முக பிரகாசத்தின் ஒளி. அந்த ஒளி நம்முடைய இருதயத்திலே தோன்ற பண்ணினார். எஸ். ஸோ சுவிசேஷத்தின் ஒளி, இதெல்லாமே ஒரே மேட்ரு தான், வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்குது, வெவ்வேறு ஆஸ்பெக்ட் அது குறிக்குது. ஸோ ஜீவ ஒளியாக இருக்கட்டும், சுவிசேஷத்தின் ஒளியாக இருக்கட்டும், இந்த ஜீவ ஒளி சுவிசேஷத்தின் ஒளி என்னவா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள பிரகாசத்தின் ஒளி, the light of his face. அது நம்முடைய இருதயத்தில் தோன்றும் பண்ணும் பொருட்டாக பிரகாசிக்க செய்தார். ஸோ நம்முடைய இருதயத்தில் அவருடைய முக பிரகாசத்தின் ஒளி தோன்றும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, எல்லா இருளும் அகன்று போகிறது. எஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைட் சொல்கிறேன் பாருங்க. கிரேட்டர் லைட்ன்னு இருக்கு, லெஸர் லைட் இருக்கு. பெரிய சுடர்கள், சின்ன சுடர்கள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒளியிலேயே மிக பெரிய ஒளி, இப்போ பார்த்தீங்கன்னா செழிப்பை குறித்ததான சில ஒளி வெளிப்பாடு சிலருக்கு இருக்கும். இல்லாட்டி சுகத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி சுகமாக்குறது அப்படின்ற ஒளி சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒளிகள், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒளிகள். எப்படி பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்ற ஒளி இருக்கும். எப்படி மேரேஜ் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற லைட் இருக்கும் சிலருக்கு. இதெல்லாம் நல்ல ஒளிகள். இது எல்லாவற்றையும் மேலான ஒளி என்ன ஒளினா, அவருடைய முகப்பிரகாசத்தின் ஒளி. மால்தே ரெஃப்லே பால்கி ஷிலே ப்ரோன்டுலோ பிராட்டெலே பிராந்தி மீலே பெரதுல மனஹல புருதினிமெனே. முகப்பிரகாசத்தின் ஒளி. அந்த முகப்பிரகாசத்தின் ஒளியை அதில் நாம் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது சகல ஒளிகளும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நீதிமொழிகள் 16:15. ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும். ராஜாவின் முகக்களை அப்படி இருக்கு பாருங்களேன். அது இங்கிலீஷ்ல எப்படி வருது? In the light of king's face is life. In the light of king's face is life. ராஜாவின் முகப்பிரகாசத்தில், முகக்கலை, அதில் என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கான். நமக்கெல்லாம் தெரியும் எஸ்தர் கதை. எஸ்தர் ராஜாத்தி. ராஜா கூப்பிடாம அவருடைய பிரச்சனத்துக்கு யாரும் போக முடியாது. அப்படி கூப்பிடாம போனாங்கன்னா
அவர் தன்னுடைய முக பிரகாசத்தை அவங்களுக்கு காட்டல. அப்படி வர்றாங்க, இவர் கூப்பிடாம வந்துட்டாங்க, இப்படி திரும்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா செத்தான்னு அர்த்தம். செத்தான்னா லிட்ரலாவே தலையை தூக்கிருங்கடான்னு அர்த்தம். ஸோ அவருடைய முகக்கலையில், அவருடைய முக பிரகாசத்தின் ஒளியில் என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கிறதா. ஸோ இப்போ எஸ்தர் யூதர்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியா ஆமான் திட்டமிட்டான். சாவா ஜீவனா, மரணமா சாவா அப்படின்ற இடத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட உயிர். ஸோ இப்போ எஸ்தர் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ராஜாவுடைய பிரச்சனத்துக்கு நம்ம கூப்பிடாம போகிறதா வேண்டாமா? ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி 3 நாள் உபவாசம்லாம் இருந்து போகிறதா முடிவு பண்ணிடுச்சு. உள்ள நுழையுது பாருங்க. நுழைஞ்ச உடனே ராஜா தன்னுடைய முகக்கலை, அவருடைய முகப்பிரகாசத்தின் ஒளி அவளுக்கு வீசினது. அவளுக்கு வீசினதுனால என்னாச்சு? அவளுடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, எல்லா யூதர்களுடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்டது. அந்த நாளில் வெறும் ரட்சிப்பு மாத்திரம் உண்டாகல, அழிக்க துடிக்க இருந்த ஆமான் அவன் தண்டிக்கப்பட்டான், அழிக்கப்பட்டான். எவன் அழிக்க துடித்தானோ அவன் அழிக்கப்பட்டான். எவன் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தானோ அவன் மீட்கப்பட்டான். இதுதான் முகக்கலையின் பிரகாசத்தின் ஒளியில நடக்கிற காரியம். அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நீ அவருடைய முகக்கலையின் பிரகாசத்திலே நிற்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஆனால் உன்னை அழிக்க துடிக்கிற காரியங்கள் அழிக்கப்படும் அதே முகப்பிரகாசத்தின் கலையினாலே, அவருடைய முகப்பிரகாசத்தின் ஒளியினாலே நீ ரட்சிக்கப்படுவாய். ஆனா உன்னை அழிக்க துடிக்கிற காரியங்கள் அழிக்கப்படும். அது எதுவா இருந்தாலும் சரி, எந்த சக்தியா இருந்தாலும் சரி, மனித சக்தியா இருந்தாலும் சரி, தீய சக்தியா இருந்தாலும் சரி, மரண சக்தியா இருந்தாலும் சரி, வியாதியின் சக்தியா இருந்தாலும் சரி, அனைத்து சக்திகளும் அழிக்கப்படும் அவருடைய முகக்கலையின் பிரகாசத்தினாலே. Malda Rafal Bala Mandura Melkidere Mendulo Bruhala ha 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 Rishale Bradula Mana Haduli Benedere Membrudini Miniangra Hatashitele Bruto. முகக்கலையின் பிரகாசம், உம்முடைய ராஜாவின் முகக்கலை ஓ என் மீது பிரகாசிக்க செய்வீராக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உம்முடைய முகக்கலையின் பிரகாசம் என்னிலே வீசுகிறபடியால், அதிலே ஜீவன் இருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய பிரகாசத்தின் ஒளியிலே ஜீவன் இருக்கிறபடியால் நன்றி. அது என் மீது பிரகாசிக்க செய்கிறீர், என் மீது பிரகாசிக்க செய்கிறீர். எஸ். நெகேமியா இதே மாதிரி ராஜாவுடைய பிரச்சனத்தில் இருந்தான். ராஜா பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா முகம் வருத்தமா இருக்கே? ஆக்சுவலி ராஜாவின் பிரச்சனத்தில் வருத்தமாக இருக்கக்கூடாது. ராஜாவின் பிரச்சனத்தில் எவனா வருத்தமாக இருந்தா அவன் தலையும் தூக்கப்படும். ஆஹா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய முற்பிதாக்களின் இதெல்லாம் கல்லறைகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, செவர்லாம் இடிக்கப்பட்டிருக்கு எருசலேமில், அதனால் வருத்தமாக இருக்கேன். உடனே கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அதுதான் முகப்பிரகாசம். ராஜா கேட்பார், என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ? உடனே ஒரு ப்ரேயரை போட்டுட்டு நெகேமியா சொல்கிறான், எனக்கு இப்படி 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 இத்தனை நாள் லீவ் வேணும், போய் இதை பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும், அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் வேணும். கிராண்டட். ஜாம்பார் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி கிராண்டட் அப்படின்னு வருது பாருங்க. அது பேர் தான் என்னது? முகக்கலையின் பிரகாசம். முகக்கலையின் பிரகாசம். முகக்கலையின் பிரகாசம் உங்களுக்கு ராஜாவின் முகக்கலை உண்டாகும் பொழுது என்ன உண்டாகுது? உங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் சைன் பண்ணப்படும். எஸ், ஃபேவர், தயை. அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். அந்த வேர்டு பாருங்க, ஃபேவர், அதுதான் தயை.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பின்னிருக்கும் சக்தி என்னன்னா தயை. abundance of favor அப்படின்னு ஆம்பிளிஃபைட்ல ஜெனிசிஸ் 12 ஆதியாகமம் 12 என்ன பார்க்குறோம்? அவருடைய தயையின் பெருக்கங்கள், அதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். ஸோ அந்த தயை, ஸோ நெகேமியாக்கு கிடைத்தது என்னது? தயை. ஒரு லெட்டர். எந்த ராஜா வந்து கேட்டாலும் ஏய் இங்க பார், அதுதான் தயை. எல்லாரும் போங்க சார், நீங்க போங்க, பிரச்சனை இல்லாமல் போங்க. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். சொல்லுங்க வாய் திறந்து, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எனக்கு உண்டாகும். சைன் பண்ணப்படாத காரியங்கள் சைன் பண்ணப்படும். Lebro hala 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 mana ludura mana hushile bragidile membro tika frappile membro diniente. Yes, சைன் பண்ணப்படாத காரியங்கள் சைன் பண்ணப்படுவதாக. ஏன்? அவருடைய முக பிரகாசத்தின் ஒளி உன் மீது வீசுகிறபடியினாலே. இதுதான் வந்து இந்த முகப்பிரகாசத்தின் ஒளியை தான் ஒன்லி ஆசீர்வாதமா ஆண்டவர் வந்து சொல்றாரு. யார? ஆரோன், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் எப்படி ஆசீர்வதிக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னா, டியூட்ரானமி 28 வந்து எல்லா ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்க. இப்படி இருப்ப, போகத்தில் இப்படி இருப்ப, வழியில் இருப்ப, ஓ மாப்பு செய்கிற தொட்டி இப்படி இருக்கும், ஏடிஎம் கார்டு இப்படி இருக்கும், உன் கார் இப்படி இருக்கும், இது ஏசி இப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கு, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய ஆசீர்வாத வார்த்தைகளை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தாரு. என்ன சொல்லி தந்திருக்காரு? 23 இருந்து பாருங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, இந்த வார்த்தையை தான் நீங்க டெய்லி உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்க கண்ணாடியில பார்த்து உங்களே பார்த்து சொல்லணும், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், உங்க மனைவியை பார்த்து சொல்லணும், உங்க சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும். சொல்ல வேண்டிய வார்த்தை என்னதான்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தமது முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். வா, இன்னும் அருமையான ஒரு கட்டளை பாருங்க. மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ல ஆரோன்ட்டையும் அவன் குமாரர்கள்கிட்டையும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் என்னுடைய பிரியம். எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி. ஏன்னா அதிலேயே எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்க, அதிலே எல்லாம் அடங்கியிருக்கு. அதுல சகல ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய ஆசீர்வாதம் அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசம். The light of his countenance. Lebradala mana hula badana mala shandu lebredele mefrika laba rahula badeni mini lepridini antrumono hote. May the light of his countenance shine upon you. அவருடைய முக பிரகாசம் உன் மீது பிரகாசிக்க பண்ணி. சங்கீதம் 44 3 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, our fathers did not possess their possessions through their own might. அவர்கள் சுதந்தரிக்க வேண்டியவைகளை
தங்களுடைய புயத்தினாலும் பலத்தினாலும் தங்களுடைய பட்டயத்தின் பலத்தினாலும் சுதந்தரிக்கவில்லை எங்களுடைய முற்பிதாக்கள். உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய முக பிரகாசத்தின் ஒளி, the light of your countenance, முக பிரகாசத்தின் ஒளி அவர்களை சுதந்தரிக்க செய்தது. ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பெரிய வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில எப்படி நிறைவேறும்? இது அது அதாவது அதே மற்ற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் நாட் தேர் ஸ்கில் ஆர் ஸ்ட்ராட்டஜி. அவர்களுடைய ஸ்கில்லுன்னா என்ன சொல்லுங்க, நீங்க ஏதோ ட்ரெயின் பண்ணி சண்டைக்கு எப்படி யுத்தத்துக்கு போறது, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, எகிப்திலிருந்து யார் வெளியே வந்தா? 400 வருஷம் அடிமையா இருந்த அடிமைகள் வந்தாங்க. அடிமைகள் தான் வந்தாங்க. அவங்கள எவ்வளோ நாள் ஆர்மியில ட்ரெயின் பண்றதுக்கு நேரம் இருந்தது? அவங்கள ஆர்மியா மாத்துறதுக்கு நேரம் இருந்தது? இல்லை. அவர்களுக்கு முன்பாக தேசங்கள் துரத்தப்பட்டது, ராஜாக்கள் வீழ்ந்தார்கள். எப்படி? அவருடைய புயத்தினாலே அல்ல, அவருடைய பலத்தினாலே அல்ல, அவருடைய பட்டயத்தின் வல்லமையினாலும் அல்ல, உம்முடைய முக பிரகாசம். உம் முக பிரகாசம் என்னில் வீசியே. எஸ் லேஃப்ராலா ஹலதெர மேலதுனா மால்குதுனா மான்டே. உன்னுடைய எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், உனக்குரியவைகளை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஏன்? அவருடைய முக பிரகாசம் உன்னில் வீசுகிறபடியினால். எஸ் லேபாராமாலா தூனமான கிஷியே, உனக்குரியவைகளை சுதந்தரிக்க நீ போராடி கொண்டிருக்கிறாய். எனக்காக சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக தட்டி கேட்க யாரும் இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு பெரிய சேனையெல்லாம் தேவையில்லை. அவருடைய முக பிரகாசத்தின் ஒளி உன்னில் வீசும் பொழுது உனக்குரியவைகளை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய புயத்தினால் அல்ல, உமது கரம். சொல்லுங்க வாயத்திறந்து, உமது கரம், உமது புயம், உமது முகத்தின் பிரகாசம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உமது வலது கரம், உமது புயம், உமது முக பிரகாசம். உமது வலது கரம், உமது புயம், உமது முக பிரகாசம். எஸ், த ஃபேவர், தயை வீசுகிறது. அதனாலே என் சுதந்திரங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். எனக்கு என் ஸ்கில் செட்ல இல்லாத காரியங்கள், உன் ரேஞ்சில் கிடைக்காத பிசினஸ் டீல்ஸ் உனக்கு கிடைக்கும். ஏன்? அவருடைய முக பிரகாசத்தினாலே. எஸ், அவருடைய முக மெசேஜ் வெர்ஷன்ல எப்படி வருதுன்னா, he was giving it as a gift. அதை அவர்களுக்கு ஈவாக கொடுத்தார். கானானை ஈவாக கொடுத்தார். And he was smiling as he gave it. He was delighting as he gave it. அப்படின்னு வருது. He was smiling. அவருடைய முகப்பிரகாசம்னா என்னதுன்னா, எடுத்துட்டு போ, அது பேர் முகப்பிரகாசம் இல்லை. எடுத்துட்டு போமா அப்படி இருக்கு பாருங்க, அது பேர் தான் முகப்பிரகாசம். ஸ்மைலிங் as he gave it. கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியினாலே, அவருடைய இருதயத்தின் நிறைவினாலே, இருதயத்தின் சந்தோஷத்தினாலே வருகிற ஒரு புன் சிரிப்பு இருக்கு பாருங்க, ஒரு புன்முறுவல் அவருடைய முகத்தில் உங்களை பார்க்கும் பொழுது, என் புள்ள அப்படின்னு அப்படி, அதாவது அந்த தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்படின்ற வார்த்தைலாம் எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்னா, இந்த தொட்டுல புள்ள இருக்கும்போது நீங்க போய் எப்படி தூக்குவீங்க? அதுங்க அப்படியே இருக்குங்க. கரெக்டாக 2 மணி நேரத்தில் மணி அடித்த மாதிரி அதுங்களுக்கு பசி வந்துடும். பசி வந்த உடனே அப்படியே அடி 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 கையை காலை ஆட்டுங்க. ஆட்டின உடனே என்னது சிக்னல் என்ன தூக்கு அப்படின்னு அர்த்தம். அதை போய் தூக்கும் பொழுது இப்படி நீங்கள் தொட்டில் திறந்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஜிஜினியா அப்படின்ட்டு அது கையை அடி விட்டு அடி தூக்கி ஜுகுருவே. அதுதான் எனது முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய புன்முறுவலினாலே நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அவருடையவைகள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். ஏனென்றால் அவருடைய புன்முறுவல் உன் மீது இருக்கிறபடினாலே.
லேபரோதலா மாப்ரஹஷி லேஃப்ரகிதி லாஹலபா டூரபெலே ராந்தலபா நெகதெல புட்டோ. இதை கேட்கும்போது ஆண்டவர்லாம் என்னை பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரி தெரியலங்க, என்னை பார்த்தாலே அப்படிதான் ஒரு முகம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கொண்டு போய் பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தின் சிரிப்பை, உங்களுடைய முகப்பிரகாசத்தின் ஒளியை நான் அனுபவிக்கிற மாதிரி இல்லையே, உங்களுடைய முகம் மறைக்கப்பட்டது போல ஃபீல் பண்ணுறேன். சொல்லுங்க அவர்கிட்ட, கேளுங்க, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன், எந்த ஏரியாவில் வெளிச்சம் உள்ள வராதபடி தடை பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா சில வீடு பார்க்கும்போது, சென்னையில் ஏகப்பட்ட வீடு பார்த்துருக்கோம், அதனால் சொல்கிறேன், கூட்டு போவானுங்க. நம்ம வெளியில் பகலில் தான் போவோம் பாருங்கள், பகலில் வெளியில் நல்லா வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் கப்புன்னு அந்த வீட்டுக்குள்ளே போனால் கிம்முன்னு இருட்டாக இருக்கும்போது எங்கே என்னன்னே இருக்குது தெரியாது. அந்த அளவுக்கு அப்படி ஸ்பெஷலாக விண்டோஸ்லாம் வச்சுருப்பானுங்க, ஜன்னல்லாம் அந்த அளவுக்கு வச்சுருக்கனால அந்த வீடில் பகலில் உச்சி வெயிலில் உள்ளே போனாலும் கும்மிருட்டாக இருக்கும். ஏன் இன்னைக்கு சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிச்சும் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுதும் சில வாழ்க்கை இருட்டாகவே இருக்குன்னா, எல்லா விண்டோவையும் அடைச்சிட்டு உட்காந்துருக்கிறது. வெளிச்சம் வந்தாலே அப்படின்னு அடைச்சிடுறது. சத்தியத்தை உள்ள நுழைய விடாதபடி நம்முடைய இருதய கதவுகள், இருதய ஜன்னல்கள், நம்முடைய நம்பிக்கைகள், பொய்கள், வஞ்சனையான பிசாசின் தந்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா தடுத்து வைக்குது, சுவிசேஷத்தின் ஒளி உள்ள வராதபடி. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவருடைய முகப்பிரகாசம் உன்னுடைய சுதந்திரங்களை சுதந்திரிக்க பண்ணும். உன் ஸ்கில்லினால் இல்லை, உன் ஸ்ட்ராட்டஜினால் இல்லை, உன்னுடைய புத்தினால் அல்ல, புத்திசாலத்தனத்தினாலே அல்ல, உன்னுடைய பலத்தினாலே அல்ல. அவர் ஈவாக தருகிற காரியங்கள் உன்னை சந்தோஷிப்பிக்கும். அப்படிலாம் சொல்லும் பொழுது சட்டுன்னு சில விண்டோஸ் மூடுது பாருங்க இருதயத்தில், சில ஜன்னல் பட்டுன்னு அடைக்குது. ஏன் அடையுது அப்படின்ற காரியங்கள் குறித்து ஆண்டவர்கிட்ட பேசணும். அதை திறக்கும் பொழுது அந்த ஒளி உள்ள போக போக போக, சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போக 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 உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும், மறுரூபமாகும், இருள் அகன்று போகும். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். சங்கீதம் 4க்கு வாங்க. இந்த சங்கீதம் ஒரு என்ன சினாரியோவில் எழுதப்பட்டதுன்னு சிலர் சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட பேர் மற்ற தெய்வங்களை வணங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க, தாவீதை சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா என்னத்த இஸ்ரவேலின் தேவனை நம்பி என்ன பிரயோஜனம், பெருசா என்ன பண்ணிட்டாரு. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே போய் அந்த சாமிக்கு பலி கொடுத்தா இதாக நடக்கும்னு சொல்லி. ஸோ அங்கே போய் பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, அப்படி இப்படி போக ஆரம்பிக்கிறாங்க, செதறாங்க. என்கிட்டையும் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஜெசு நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற எல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு ரிசல்ட் வேண்டும். எனக்கு என்ன வேண்டும்? ரிசல்ட் வேண்டும். ஸோ எனக்கு ரிசல்ட் வேணுன்றனால அவர் ஒரு ஃபைனான்ஷியல் பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு தேவை ரிசல்ட் தான். நான் ஃபாதர்ஸ் ஹவுஸ் தான் வரணும்னு அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு ரிசல்ட் எங்கே வந்தாலும் சரி. அது ஒரு சேட்டன் சர்ச்சு, பிசாசு சபையில் போய் அவன் எனக்கு ரிசல்ட் தந்தாலும் நான் இப்போ போய் வாங்க ரெடியாக இருக்கேன். ஒரு பாபாட்ட போய் அவன் ரிசல்ட் தந்தாலும் வாங்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா எனக்கும் தேவை ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்னால நான் எதனாலும் பின்பற்றி போவேன் அப்படின்ற ஒரு சினாரியோவில் இந்த சங்கீதம் எழுதப்படுது. 2வது வசனம், மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஸோ வீணானதை விரும்பி பொய்யை நாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகும் பொழுது, உலகத்தில் இருளின் ஆதிக்கம் பெருசாகிற போல தோன்றும் பொழுது, ஜனங்களுடைய இருதயம் வெளிப்படும் பாருங்க.
எதுக்காக அவங்க ஆண்டவரை தேடுறாங்க தேடல அப்படின்றதெல்லாம் வெளிப்படும். பிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க. ஆனால் நீங்களும் உங்கள் வீட்டாருமோ பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார், தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட கூட்டத்திலே நீங்களும் உங்களுடைய சந்ததியும் காணப்படுவதாக. பொய்யை நம்பி நாடுகிறவைகளை நீங்களும் உங்களுடைய சந்ததி மீட்கப்பட்டவர்களாயிருப்பீர்களாக. ஆமென். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நம்பி இருப்போம். கர்த்தரையே நம்பி இருப்போம். 4வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். பார்த்தீங்களா ரிசல்ட்? எங்களுக்கு நன்மை, who will show us any good? ஷோ, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். மை குட்னஸ். நல்ல கவனிங்க. அவங்க பிரேக் த்ரூவை தேடி ஓடுறாங்களாம். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? அங்கே நாங்கள் போயிட்டே இருப்போம். ஸோ அவங்க போகிறாங்க. சிலருக்கு சில வெவ்வேறு காரியங்கள் செய்கிறதுனால, இது மூலமாக வேற சேனல் யூஸ் பண்ணுறதுனால அவர்களுக்கு திராட்சரசமும் உண்டாகுது, தானியமும் உண்டாகுது. அதனாலே அவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் என்னது? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்துச்சான்? கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் பொழுது எல்லா பிரேக் த்ரூஸ் தரக்கூடிய, எல்லா வெற்றிகள் தரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் உண்டாகும். அதனால உங்களுக்கு பிரேக் த்ரூவே உண்டாகாதுன்னு கிடையாது. பிரேக் த்ரூனால சந்தோஷம் வராமல் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே சந்தோஷம் உண்டாகும். அப்படின்னா தான் நீங்கள் பிரேக் த்ரூ அனுபவிக்க முடியும். பிரேக் த்ரூ உங்களை அழிக்காமல் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவருடைய முகப்பிரகாசம் உன்னில் வீசும் பொழுது நீ என்ன பண்ண வேணாம், இதை எப்படி நான் பண்ணணும், இரவும் பகலும் நான் உழைச்சி நான் தானியத்தை கொண்டு வருவேன் அப்படின்லாம் கொண்டு வர வேணாம். நீ என்ன பண்ணலாம்? வேலை செய்கிற நேரம் வேலை செய்யலாம், தூங்குற நேரம் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாய் நித்திரை செய்வாய். ஏனென்றால் உன்னை சுகமாய் சுகத்தில் தங்க பண்ணுகிற ஒரு தேவன். என்னது? என்ன வார்த்தை? சுகமாய் தங்க பண்ணுகிறவர். சொல்லுங்க. உம்முடைய முக பிரகாசம் என்னில் வீசுகிறபடியினாலே நான் சுகமாய் தங்கியிருப்பேன். சுகமாய் தங்கியிருப்பேன். தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் உண்டாகும் சந்தோஷத்தை காட்டிலும் என் இருதயத்தில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதா இருக்கிறது உம்முடைய முக பிரகாசத்தினாலே. பாருங்க, நான் இப்படி திரும்பி இருக்கேன், வெளிச்சம் இங்க இருக்கு, நான் திரும்பி இருக்கேன். இப்ப வெளிச்சத்துக்கு நேராய் என் முகத்தை திருப்புகிறேன். அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் என் முகத்திலே வீசுகிறது. உம்முடைய முக பிரகாசம் என்னில் வீசச் செய்வீராக, வீசச் செய்வீராக, வீசச் செய்வீராக. Lebo rada la hanu moshele brudo la fradi la mandoro mohushi andlehe no moku. Yes. Le brantila mana hudura mana hashanta. சந்தோஷம்ன்றது அவருடைய முகப்பிரகாசத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 89:15-16. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி வருது? ஜாய்ஃபுல் சவுண்ட். கம்பீர சத்தம். சந்தோஷத்தினாலே
சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் ஏ அப்படி வருது பாருங்க, அதுதான் கம்பீர சத்தம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். யாரு? கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். மாலா பிரகுதலமான் தெரு புரோஷியே, அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற உனக்கு கம்பீர சத்தம் உண்டாகும், வெற்றியின் ஜெயதுனி உண்டாகும். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு அவருடைய முகத்தின் பிரகாசத்திலே நான் நடக்கிறபடினாலே, அவருடைய முகத்தின் பிரகாசம் எனக்கு ஜீவ ஒளியாயிருக்கிறபடினாலே, ராஜாவின் முகக்கலை ஜீவனாய் எனக்கு இருக்கிறபடினாலே, எனக்குள்ளாய் ரட்சிப்பின் ஜெய கம்பீரம் உண்டாகும், ஜெயதுனி உண்டாகும். எஸ், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அவருடைய முகப்பிரகாசம் என்னது? தயை. அவருடைய முகப்பிரகாசம் என்னது? ராஜாவின் முகக்கலையிலே ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி மழையின் மேகங்களை போல் இருக்கும். சோ அவருடைய முகப்பிரகாசம் என்பது தயை. அவருடைய தயையினாலே என் கொம்பு உயரும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, உம்முடைய தயையினாலே, உம்முடைய முகப்பிரகாசத்தின் தயையினாலே என் கொம்பு உயரும். என் கொம்பு உயரும். There shall be promotion, there shall be exaltation because of his favor. May you experience laha raha lebo rafa leprota rabala hando rabele mendo rafile menta lebere dele mena hudana mana shite. ஓ, அவருடைய தயையினாலே உயர்த்தப்படுகிற கொம்பு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அவருடைய ஜனங்கள் காண்பார்கள். எல்லா பக்கமும் தோல்வி, எல்லா பக்கமும் இருள், எல்லா பக்கமும் எல்லாமே போயிட்டு இருக்கும் பொழுது, ஒண்ணுமில்லாமல் போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். ஜனங்க கேட்பாங்க, எப்படிங்க உங்க கொம்பு மாத்திரம் உயர்ந்துட்டே போகுது? அப்ப நீங்க சொல்லுவீங்க, அவருடைய முகக்கலையிலே, அவருடைய முகக்கலையிலே ஜீவன் உண்டு, அவருடைய முகக்கலையில் பிரகாசத்தில் தயை உண்டு. அவருடைய தயை என்னுடைய கொம்பை உயர்த்துகிறது. Lefa la protonamono la bashi antreheteke la brudula mana handure bene hidarama la bodana mana haduda barada didiye. எபிரேய மொழியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரசன்னத்துக்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது. முகத்துக்கு என்ன வார்த்தையோ அதே வார்த்தை தான் பிரசன்னத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறது என்பது அவருடைய முகத்தை தேடுகிறது. வாங்க, சங்கீதம் 43:3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். எல்லாரும் சொல்லுங்க, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சோ உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியவர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சோ அவருடைய வெளிச்சமும் சத்தியமும் உங்க வாழ்க்கையில நுழைய உன்னுடைய டைரக்ஷன் எங்க இருக்குமா? அவருடைய பிரசன்னத்திற்கு நேராக இருக்குமா? அவருடைய பிரசன்னத்திற்கு நேராக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த முகப்பிரகாசம் எங்க இருக்குன்னா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் தான் அவருடைய முகப்பிரகாசம், அவருடைய முகப்பிரகாசம் தான் அவருடைய பிரசன்னம். அது
சங்கீதம் 27 வாங்க. ரொம்ப முக்கியமான மேட்டர். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்! எப்படி அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் தாவீதுக்கு வருது? அவனை சுத்திட்டாங்களாம், அவனை பட்சிக்க, அவன் மாம்சத்தை பட்சிக்க எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவன் மீது ஒரு யுத்தம் எழும்பி இருக்கிறது. அவன் மீது எதிரியின் பாளையம் இறங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவன் சூழப்பட்டிருக்கிறான், தப்பித்து ஓட வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் இருதயம் பயப்படாது, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு எப்படி அவனால சொல்ல முடியுது? அப்படி ஒரு இடம் இருக்கா? முதல்ல உங்களை சுத்தி அப்படியே உங்களை கொன்னு குவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற எதிரிகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது, இந்த பக்கம் கோவிட், இந்த பக்கம் ஓமைக்ரான், அந்த பக்கம் டெல்டா, இந்த பக்கம் இது எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் பொருளாதார சீரழிவு, இந்த பக்கம் அது இது எல்லாம் நிற்கும் பொழுது உங்களுடைய இருதயம் பயப்படாமல் இருக்க முடியுமா? என் இருதயம் பயப்படாது, யாருக்கு நான் பயப்படுவேன்? whom shall I be afraid? அப்படின்னு எப்படி அப்படி ஒரு இடம் இருக்கா? முதல்ல தாவீது சொல்றான் பாருங்க, அப்படி ஒரு இடம் இருக்கு, நான் அப்படி அதை அனுபவிச்சிருக்கேன். சுத்தி என்னதான் இருந்தாலும் பயம்ன்றதே இல்லாம நான் இருந்திருக்கேன். ஏன்? எங்க ஆரம்பிக்கிறான்? எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் என் வெளிச்சம். The Lord is my light. When you have this revelation that Lord is your light, you reach a place where absolutely nothing shall make your heart fear. கர்த்தர் உன் வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகுனா, என்ன உங்களை சுத்தி நடந்தாலும் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிற ஒரு இடத்திற்கு உங்களுடைய இருதயம் வந்துவிடும். கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமா இருக்கிறார். The Lord is my light. ஆனா அந்த இடத்துக்கு அவன் எப்படி வந்தான்? எப்படி அந்த இடத்துக்கு அந்த வெளிப்பாட்டுக்கு எப்படி வந்தான்? 4வது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நல்லா கவனிங்க, எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க உங்களை, இந்த எதிரி அந்த எதிரி எல்லாமே சூழ்ந்திருக்கு. கர்த்தரிடத்தில் ஒன்னே ஒரு மேட்டர் தான் நீங்க கேட்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன்னே ஒன்று தான் நீங்க கேட்க முடியும். உங்களை சுத்தி பாளையம் இறங்கியிருக்காங்க, உங்களை போட்டு தள்ள ரெடியா இருக்காங்க, உன் மாம்சத்தை பட்சிக்க ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆப்ஷன், நீ ஒரு ரெக்வஸ்ட் ஆண்டவர்கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஆண்டவர்கிட்ட நீ வைக்கலாம், ஒன்னு ஆண்டவர்கிட்ட நீ கேட்கலாம். என்ன உங்களுடைய ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் எதுவா இருக்கும்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எதை கேட்பீங்க? அந்த மாதிரி ஒரு சினாரியோல, ஆண்டவரே இவனுங்கிட்ட இருந்து என்ன ரட்சியும், இந்த ஜனங்களை அழித்து போடும். இதுதானே ஒரே ரெக்வஸ்டா இருக்கும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். That I might behold the beauty in his tabernacle. இதை தாவீது எழுதும் பொழுது அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், காட்டுக்குள்ள இருக்கா, சுத்தி பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரெக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே
உம்முடைய பிரசனத்தில் நான் தங்கியிருந்து உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உம்முடைய முகப்பிரகாசத்திலே நான் இருக்க வேண்டும். I should behold your beauty. Mala frahala dula mana shantu lebrehete nemene kudo lebrudele mene hederediya. அதிலிருந்து வரதான் கான்ஃபிடன்ஸ். அடுத்த வசனம் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த கூடார மறைவு, கர்த்தர் என்னை கூடார மறைவு அப்படின்னு போட்டிருக்க வேர்டு வந்து பெவிலியன். He will keep me in the secret place of his pavilion. பெவிலியன்னா என்னன்னா, இந்த பழைய இங்கிலீஷ் யுத்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, போய் பாளையம் இறங்குவாங்க. பாளையம் இறங்கும் பொழுது எப்படின்னா, நிறைய அந்த போர்ச்சேவர்களுடைய டென்ட்லாம் இருக்கும், அவங்களுடைய கூடாரம்லாம் இருக்கும், சுற்றி இருக்கும். நடுவில் ஒரு பெரிய கூடாரம் இருக்கும். அது வந்து ராஜா தங்குற கூடாரம். அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 2-3 சர்க்கிளில் கார்ட்ஸ் இருப்பாங்க. போர் சேவர்கள் சுற்றி இருப்பாங்க, 2-3 வட்டங்கள், சீக்ரெட் ஏஜென்ட். அந்த கூடாரம் பேர் தான் பெவிலியன். அங்கே தான் தாவீது இருக்கான். சரிங்களா? அவன் சுற்றி கூடாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை சுற்றி எதிரிகள் வந்துட்டாங்க, நெருங்கி வராங்க. ஸோ என்ன சொல்கிறான்னா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உம்முடைய முகப்பிரகாசத்தில் நான் இருக்கணும். ஐ ஷுட் behold your beauty. அப்படி இருக்கும் பொழுது நீர் உம்முடைய பெவிலியனில், நீர் ராஜாதி ராஜா, உமக்கு ஒரு பெவிலியன் இருக்கு, அதற்குள்ளே என்னை மூடி மறைத்து காத்து கொள்வி. அப்பொழுது என் சத்துருக்களுக்கு மேலாக நான் உயர்த்தப்படுவேன். நான் ஆனந்த பலிகளினாலே உம்மை உயர்த்துவேன். லேபோ லபரா ஹலதுன மந்து ரிகதெல மெண்டு ரீகலபா ஷீலெபெதன மெண்டுதிர மலஹதுன மன கதிரியாந்த டகதெலெபெனியே. அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்பொழுது உங்க தலை எப்படி இருக்குது? இப்படி அவருடைய முகப்பிரகாசத்தை ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கா? இப்படி இருக்குதா? இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வர்தினஸ், நம்முடைய தகுதி இல்லை, இன்னும் நமக்கு கேள்விகள் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்துகிறார். என்ன ஒரு மேட்டர்னா, இது நான் திருமணங்களில் பார்த்துருக்கேன். அநேக திருமணங்களுக்கு உதவி செய்யும் பொழுது இதை ஒரு பெரிய ஃபேக்டராக பார்க்குறேன். கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, ஐ ஆம் நாட் வர்தி அப்படின்ற, நான் தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க விடாமல் தடையாயிருக்கிற ஒரு மிகப்பெரிய இருள். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இருள் என்னன்னா, நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. ஸோ அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நுழைய விடாமல் தடுக்கிற காரியம், நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த இரத்தம் நம்மை தகுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றது வந்து தப்பு இல்லை, ஆனால் அது முழு சத்தியம் அல்ல. நான் இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ஜாமானை பார்க்குறேன், நிறைய ஜாமான் பார்க்குறேன், நிறைய ஜாமானுடைய விலையை பார்க்குறேன். ஒரு ஜாமான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஜாமானுடைய விலையை பார்க்குறேன். ஸோ அதை வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன். அதுக்கு நான் கிரயம் செலுத்துகிறேன். நான் கிரயம் செலுத்தும் பொழுது தான் அதுக்கு தகுதி உண்டாகுதா? நான் கிரயம் செலுத்தும் போது தான் அதுக்கு மதிப்பு உண்டாகுதா? இல்லாட்டி அது மதிப்புக்கு தகுந்த மாதிரி நான் கிரயம் செலுத்துறேனா? நீங்க போனுக்கு காசு கொடுக்கறதுனால, ஐபோனுக்கு காசு கொடுக்கறதுனால ஐபோனுக்கு மதிப்பு வருதா? ஐபோனுக்கு மதிப்பு இருக்கிறதுனால நீங்க காசு கொடுக்குறீங்களா? புரியுதுங்களா? நீங்க கிரயம் செலுத்துறதுனால அதுக்கு மதிப்பு வர்றதில்லை.
அதுக்கு மதிப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால தான் கிரயம் செலுத்துறீங்க. ஸோ இயேசு தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறாருன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, நாம் நம்மளை அவர் தகுதி உள்ளவராய் பார்த்தார். அவருடைய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களா பார்த்தார். நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறதுனால என் கடைசி சொட்டு இரத்தத்துக்கும் இவன் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி நம்மை தகுதியுள்ளவராய் கண்டார். இயேசுனுடைய கடைசி சொட்டு இரத்தத்திற்கும் நீ பாத்திரவானாய் இருக்கிறாய். அவருடைய ஜீவனுக்கே நீ பாத்திரவானாய் இருக்கிறாய். அதனால் அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது அவர் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தம்முடைய முகப்பிரகாசம் உன்னில் வீசும்படியாக, அவருடைய முகப்பிரகாசம் உன்னில் வீசும்படியாக. எஸ் லேபா லஹாரா மலதுன மனஹஷதா ரக்குன மண்டே ரூட்டே லோபோ ரெபே லேகு ரஃபலா தானா மனா ஷந்தரா. Le prahal kuduna manta le baradula manahashia le barahal kudura mende de reberto. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் என்னை தகுதியுள்ளவனாய் கண்டீர். உம்முடைய முகப்பிரகாசத்திற்கு, உம்முடைய முகப்பிரகாசத்தின், உம்முடைய முகக்கலையின் பிரகாசத்திலே, உம்முடைய தயையின் கலையிலே நிற்க என்னை நீர் தகுதியுள்ளவனாய் ஆக்கியிருக்கிறீர். என்னை தகுதியுள்ளவனாய் கண்டீர். எஸ், அவருடைய குமாரர்களாக இருந்தோம். இப்போ என் பையன் ஏதோ சைக்கிள் ஓட்டும் போது தடுக்கி சகதிக்குள்ளே விழுந்துடுறான். சகதியில் தான் கிடக்கிறான். ஆனால் அவன் என் பையனாக தான் இருக்கான். சகதிகள் கிடந்ததுனால அவனுடைய தகுதி போயிடல. என் பையனாக இருக்கிறதுனால சகதியிலே இருந்தாலும் சரி, சாக்கடையில் இருந்தாலும் சரி, என்ன இதில் இருந்தாலும் சரி, நான் இறங்கி அதிலிருந்து அவனை தூக்குறேன். ஸோ நாம் பாவத்தில் விழுந்தோம், உண்மைதான். சகதிக்குள்ளே விழுந்தோம், சாணிக்குள்ளே விழுந்தோம். அதில் இறங்கி நம்மளை தூக்குனார். ஏன் தூக்குனார்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, தகுதியுள்ளவர்களாய் தேவன் கண்டபடியினாலே. லேபா லாஹர மாந்துலோ புரோக்கோ ஷீல பிரதுல மனஹட லெபெரெ தெரெ மென்டியா ரீல பலஹதல மன ஹஷல பாலபன துலமன ஹெதெ லெபெரெ திடியாந்துடுகுதுடு. அவருடைய முகப்பிரகாசம் உங்களில் வீசு. அது உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு வெளிப்படும். எஸ் எஸ், preferential treatment, favors, abundance of favors. Yes, அந்த வெளிச்சம் உண்டாவதாக. கொடுக்கிற ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்திலிருந்து கொடுங்க. நீங்க இப்ப கொடுக்கிறதுல அந்த வெளிச்சம் உண்டாகும்படியா நான் ஜெபிக்க போகிறேன். 2022 let there be an abundance of favor. Yes, இவருடைய கரங்களை பலப்படுத்துவீராக. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் கொடுத்த மாதிரி அல்ல, இந்த ஆண்டு வேற லெவல்ல கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஃபேவர் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எஸ், யூ வில் மேக் அஸ் கிவ் லைக் தட். யூ வில் மேக் அஸ் கிவ் லைக் தட். எஸ் 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 எஸ். ரஹலபான ஹலதுன மனஹல துரேபெல கிடேபெல ஷாண்டுல பரஹத நிமினி ஆந்துடுதோரோபோ யாலதுன மலஹதன மந்தனஹத. வீடுகளை கிஃப்ட் பண்ணும்படியாய், அப்படி கிஃப்ட் வேற லெவல்ல மூவ் ஆகும். எஸ், ஜெனராசிட்டி, ஃபேவர்ஸ். லஹரபா கதுலமன டெரெபெஷிட்டோரோதோரோ யாரமலதனமன மௌதரமா. உங்களுடைய இருதயம் விசாலமாக்கப்படும். எஸ், மே காட் பிளஸ் யூ. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவாராக. உன் மீது கிருபையாயிருக்க கடவுள் தம்முடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி உன்னை சமாதானத்தோடு காக்க கடவுள். God bless you. Amen.